டிரைவர் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னான். உடனே எல்லோரும் அந்த டிரைவர் கை காட்டிய திசையில் பார்க்க ஒரு பெரிய மரம் ரோட்டின் குறுக்கே கிடந்தது. சீட்டில் இருந்து வேகமாக எழுந்த ஹரிஷ் டிரைவர் சீட்டுக்கு அருகில் சென்று அந்த மரத்தை உற்று பார்த்தான். ஒரு சிலர் அந்த மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனே வேகமாக அந்த டிரைவரை பார்த்த ஹரிஷ், நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு சீக்கிரமாக வேறு ரூட்டை கண்டுபிடி. கண்டிப்பாக சென்னைக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய வழி இருக்கும், நாம் அதில் ஏதாவது ஒன்றில் போயிடலாம், நீ முதல்ல வண்டியை திருப்பு என்று அவசரமாக கூறினான். ஹரிஷ் போட்ட சத்தம் அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஹரிஷ், நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆமாம், டிரைவருக்கு ஆர்டர் போடுற அதிகாரத்தெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? உனக்கு என்ன அந்த வண்டியோட ஓனர் நினைப்பா என்று நக்கலாக கேட்டான் கார்த்திக். இவனுங்கெல்லாம் ஏன் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க, கடைசி வரைக்கும் இப்படியே முட்டாளாக தான் இருப்போன்னு முடிவெடுத்துட்டானுங்க போல. ஹரிஷ் மனதிற்குள் திட்டிக் கொண்டு இருக்கும்போதே மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக பேசிக்கொண்டு இருந்தவர்கள் அவர்களின் வண்டியை நோக்கி வந்தனர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் பஸ்ஸின் ஜன்னல் வழியாக உள்ளிருந்த எல்லோரையும் பார்த்து பொதுவாக கையெடுத்து கும்பிட்டான். மரம் விழுந்ததில் என் மாமாவுக்கு கால் அடிபட்டுருச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது என்று கேட்டான். பஸ்ஸில் இருந்தவர்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த இன்னொருவன், நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் வேலை செய்கிறோம், காலையில் வேலைக்காக போகும்போது இப்படி நடந்துருச்சு, இன்னும் போகிற வழி ஃபுல்லாக அதே மாதிரி மரம் விழுந்து கிடக்கிறதா சொன்னாங்க, அதனால் ஆம்புலன்ஸ் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், அது வரைக்கும் எங்கள் மாமாவால் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறோம் என்று பணிவான குரலில் கூறினான். யாரும் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும், ஹரிஷ் திடீரென்று தீவிரமாக சொல்ல மற்றவர்கள் அவனை வினோதமாக பார்த்தனர். டேய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, நீ கிளம்பலான்னு சொல்கிற, உனக்கு ஏதாவது இருக்கா என்று போஸ் திடீரென்று நல்லவன் அவதாரம் எடுத்திருந்தான். ஹரிஷ், இப்போ தான் உன்னோட சுயரூபமே வெளியே தெரியுது, உன்னால் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுது? கார்த்திக்கும் அவன் பங்குக்கு பெரிய கர்ணபரபு போல பேச ஹரிஷுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு தான் வந்தது. இவனுங்களுக்கு அடிபட்டிருக்கவன் மேலே இறக்கம்லாம் இல்லை, எம்மேல காண்டு, அதைத்தான் இப்படி காமிக்கிறானுங்க நினைத்த ஹரிஷ், டிரைவர் நான் சொல்கிறத கேட்கலையா, வண்டியை முதல்ல திருப்பி எங்களை இங்கிருந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க என்றான். அந்த டிரைவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படி ஆளாளுக்கு ஒன்றை சொன்னால் அவன் பாவம் என்ன செய்வான்? டிரைவர், கதவை ஓப்பன் பண்ணிவிடுங்க, அவங்க உள்ளே வரட்டும். திடீரென்று கம்பீரமாக ஒரு குரல் ஒலிக்க ஹரிஷ் அந்த குரலுக்கு சொந்தக்காரியை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். யூடியூப் ப்ரூட்டஸ் என்று கேட்ட அவனுடைய பார்வைக்கு அர்த்தம் புரியாத கைல்விழி, ஹரிஷ் நீ என்ன பண்ணுற? அவங்க அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, உன் காதில் விழுகலையா என்று டென்ஷனாக கேட்டாள். ஹரிஷ் இப்படி இரக்கமற்றவனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த டிரைவரோ அதைவிட குழப்பத்தில் இருந்தான். அவனுக்கு யார் சொல்வதை கேட்பதென்றே தெரியவில்லை. நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? வண்டியை எடு. ஹரிஷ் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து கத்தினான். அவன் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று புரியாமல் அங்கிருந்தவர்கள் கோபத்துடன் அவனை பார்த்தார்கள். வாய் மூடு, உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? நீ என்ன நினைக்கிற நீங்கள் யாருமே கேட்கல ஆத்திரத்துடன் சொன்ன போஸ். ஏ டிரைவர், என்ன பேன் பார்த்துட்டு இருக்க? அதான் இத்தனை பேர் சொல்கிறோம்ல. ஆமாம், நான் தான் இந்த பஸ்ஸை புக் பண்ணேன், அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். எப்படி இருந்தாலும் ஃபைனலாக உனக்கு பணம் தரப்போகிறது நான் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஃபாஸ்ட்டாக கதவை திறந்து விடு என்று ஆர்டர் போட்டான். ஹரிஷ் எதுவும் பேச முடியாமல் பெருமூச்சு விட்டான். வரிசையாக வெட்டி போடப்பட்டு இருந்த மரங்களை பார்த்தபோதே அது தானாக சாயவில்லை என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். யாரோ வேணும்னே இப்படி மரத்தை வெட்டி ரோட்டு குறுக்க போட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் வேறு அதிகமாக இல்லை. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. மனதிற்குள் நினைத்தவன் அதை எப்படி அவர்களிடம் சொல்வது என்று யோசித்தான். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவன் சொல்வதை அவர்கள் நம்பப் போவதில்லை. சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை சொல்லிதான் பார்ப்போமே என்று அவன் முடிவெடுத்த போது அந்த ஆட்கள் வந்து ஜன்னலை தட்டியிருந்தார்கள். அதில் ஒருவனுடைய கையில் இருந்த வித்தியாசமான பச்சையை பார்த்தபோது ஹரிஷின் சந்தேகம் உறுதியானது. அவர்களை பார்த்தால் கூலி வேலைக்கு செல்பவர்களைப் போல தெரியவில்லை. இப்போது உண்மையை சொல்வது பஸ்ஸில் இருக்கும் எல்லோருக்கும் ஆபத்து என்பது அவனுக்கு புரிந்தது. அதனால்தான் முடிந்தவரை சமாளித்து பார்த்தான். ஆனால் எத்தனை முறை பட்டாலும் அவன் பேச்சை நம்பாமல் திரும்ப திரும்ப ஏடாகூடமாக ஏதாவது செய்து வைக்கும் அந்த கோமாளிகளை பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சலாக வந்தது. அப்போது திடீரென கார்த்திக், ஆனால் இங்கே காலி சீட் இல்லையே என்று சொல்லவும் சடனாக ஹரிஷுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. அவங்களுக்காக நாங்கள் எங்கள் சீட்டை விட்டு தரோம் என்றவன், சந்தனா, அக்ஷரா, ஜீவா, திவ்யா, நீங்களாம் என் கூட இறங்குங்க,
நாம் வேற காரில் போய்க்கலாம் என்று கூறினான். ஹரீஷ், நீ மட்டும் இறங்கினா கூட போதும், அவங்க எல்லாரையும் உள்ளே ஏற்றிடலாம், கார்த்திக் கிண்டலாக சொன்னான். ஹரீஷ் அவர்களுடன் ஒரே பஸ்ஸில் வருவது அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. ஹரீஷ் வழக்கம் போல கார்த்திக்கை கண்டுகொள்ளாமல், ஜீவா நீ என் கூட வரியா இல்லையா என்று கேட்டுவிட்டு கண் சிமிட்டி காண்பித்தான். ஜீவா அதை உடனடியாக புரிந்து கொண்டான். நானே சொல்லலான்னு நினச்சேன், இங்கே ஏற்கனவே ரொம்ப இடைஞ்சலாக தான் இருக்குது, வா திவ்யா நம்ம கீழே இறங்கிக்கலாம் என்று மனைவியின் கையை பிடித்து எழுப்பிய ஜீவா, போஸ் எங்களுக்கு இன்னொரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடு என்று கம்பீரமாக கூறினான். அவன் நினைத்தால் எத்தனை கார்களை வேண்டுமானாலும் வரவழைக்க முடியும். ஆனாலும் போஸ் ஹரிஷை நடத்தும் விதம் அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவனை வைத்தே தங்களுக்கான காரை ஏற்பாடு செய்தான். சந்தனா இறங்கலாம். ஹரிஷ் முடிப்பதற்கு முன்பாகவே அக்ஷரா சீட்டிலிருந்து எழுந்து, ஹரிஷ் நான் உன் கூட வரேன் என்றாள். அதுவரை நடப்பதை திகைப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தனா அவ்வளவு வேகமாக அக்ஷரா எழுந்ததை பார்த்து லைட்டாக ஜர்க்கானாள். என்ன, என் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிடும்போது எனக்கு முன்னாடி இவன் எந்திரிச்சு நிற்கிறா, இது சரியில்லையே என்று நினைத்தவள் வேகமாக எழுந்து ஹரிஷை ஒட்டி நின்று கொண்டாள். ஏ ஹரிஷ், நீ வேணா இறங்கிப்போ, எதுக்காக அவங்க எல்லாரும் இறங்க சொல்ற? போஸ் ஆவேசத்துடன் கேட்டான். கார்த்திக்கை போல போஸும் ஹரிஷ் பஸ்ஸிலிருந்து இறங்க வேண்டும் என்று தான் நினைத்தான். அவனால் நேற்று நடந்த அவமானத்தை மறக்க முடியவில்லை. கயல்விழி அதன் பிறகு அவனுடன் முகம் கொடுத்து பேசவே இல்லை. தான் செய்த தவறையெல்லாம் மறந்த அவன் இதெல்லாவற்றிற்கும் ஹரிஷ் தான் காரணம் என்று நினைத்தான். அதனால் அவனை பார்த்தாலே எரிந்து விழுந்தான். ஆனால் ஜீவாவும் ஹரிஷுடன் சேர்ந்து இறங்குவதுதான் அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் 4 பேரும் வரிசையாக அந்த பஸ்ஸில் இருந்து இறங்க கடைசியாக இறங்கிய ஹரிஷ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க என்று போஸையும் அங்கிருந்த மற்றவர்களையும் பார்த்து சொன்னான். நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீ இங்கிருந்து ஓட பார்க்குற, போய் உன்னையா நாங்கள் ஹெல்ப்பு கூப்பிட போகிறோம் என்று போஸ் அலட்சியமாக கூறினான். போஸ், இன்னும் 1 ஹவரில் எங்களுக்கு இன்னொரு கார் வேணும் சொன்ன ஜீவாவின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இல்லை ஜீவா, அது போஸ் ஏதோ சொல்ல முயற்சிக்க ஜீவா முகத்தை திருப்பிக் கொண்டான். இப்போது ஜீவா ஹரிஷை உயிர் நண்பனாக நினைத்தான். அதனால் அவன் ஹரிஷை அவமரியாதையுடன் நடத்தியது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதிலும் போஸ் எப்போதும் ஹரிஷை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் ஹரிஷ் அவர்களுக்கு எத்தனை முறை உதவி செய்தாலும் அவர்கள் அவனை புரிந்து கொள்ளாமல் நடப்பதை நினைத்து ஜீவாவுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. நேற்று ஹரிஷ் தான் இவனுங்க உயிரையே காப்பாற்றினான். ஆனால் ஒரே நாள் அதெல்லாம் மறந்துட்டு இவங்களால் எப்படி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் நடந்துக்க முடியுது? நினைக்கும் போதே ஜீவாவிற்கு அவர்கள் மீது வெறுப்பு கூடியது. அவர்கள் எல்லோரும் கீழே இறங்கிய பிறகு கார்த்திக்கும் போஸும் அந்த அடிப்பட்ட ஆள் உள்ளே வர உதவி செய்தார்கள். அவருக்கு பின்னாலேயே அந்த கூட்டமும் திபுதிபுவென்று உள்ளே ஏறியது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கயல்விழியும் ஹரிஷுடன் கீழே இறங்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டாள். ஆனால் காயம்பட்ட ஒரு நபர் வரும்போது போலீஸாக தன்னுடைய கடமையை செய்வது அவசியம் என்று கருதியதால் முதலிலேயே அவர்களை உள்ளே அனுமதிக்கச் சொன்னாள். இப்போதும் அதற்காகவே கீழே இறங்காமல் அமர்ந்திருந்தாள். அந்த ஹரிஷுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இப்படி அடிபட்டு இருக்கிறவங்கள போய் உள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த ஆளின் காலை பார்த்தபடி போஸ் சொன்னான். அந்த நபரின் பேண்ட் மொத்தமும் இரத்த கரையாக இருந்தது. அவனை பற்றி பேச வேண்டாம், எனக்கு ஆத்திரமாக வருது சொன்ன கார்த்திக் டிரைவரிடம் திரும்பி, முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணு என்று கத்தினான். என்னடா இவங்களோட ஒரே ரோதனையாக போச்சு. முதல்ல டோரை ஓப்பன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணானுங்க, இப்போ க்ளோஸ் பண்ணுன்னு கத்துறானுங்க. தெரியாதரமாக இவங்களுக்கு வண்டி ஓட வந்துட்டேன். எப்பா முடியலடா சாமி. மனதிற்குள் புலம்பிய அந்த டிரைவர் டோரை க்ளோஸ் செய்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து திருப்பினான். அதன் பிறகு கார்த்திக் அந்த நபர்களிடம் திரும்பி, நல்ல வேளை நீங்கள் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, இல்லாட்டி இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும் என்று பெருமையாக சீன் போட்டான். நன்றிங்க, ரொம்ப நன்றி, இந்த உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். அந்த அடிப்பட்ட ஆள் கையெடுத்து கும்பிட்டான். அப்படியே பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்து அவன் பக்கத்தில் இருந்த போஸை இழுத்து அவனுடைய கழுத்தில் கத்தியை வைத்தான். போஸின் கண்ணாமொழிகள் 2ம் பிதுங்கி வெளியே வந்து விடுவது போல அதிர்ச்சியில் வெறித்தது. அதை பார்த்து பஸ்ஸில் இருந்தவர்கள் பதறி கூச்சல் போட டிரைவருக்கு வண்டி ஓட்டுவதில் கவனம் சிதறியது. அதனால் கட்டுப்பாடு இழந்த வண்டி சாலையில் இருந்து விலகி மண் ரோட்டில் இறங்க அதை எப்படியோ சமாளித்து நிறுத்திய டிரைவர் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதற்குள் அந்த கும்பலில் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டி டிரைவரை சீட்டில் இருந்து எழுப்பி மற்றவர்களோடு சேர்ந்து உட்கார வைத்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நினச்சோம், கயல்விழி திகைப்புடன் கூறினாள். அவளால் நடப்பதை நம்பவே முடியவில்லை. அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே நன்றி சொல்லிட்டோம்ல.
நக்கலாக சொன்ன அந்த இளைஞன், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் எல்லாரும் அதை கொடுத்துட்டிங்கன்னா யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தாமல் நாங்கள் வெளியே போயிடுவோம். இல்லை முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிற ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் இப்போவே சொல்லிவிடுங்க. ஏன்னா எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதோ இவன் கழுத்தில் ஆழமாக ஒரு கீறல் போட்டால் நீங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற காசை தன்னால் எடுத்து வச்சிட மாட்டீங்க என்று திமிராக கூறினான். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பணிவுடன் கெஞ்சி கேட்ட ஆளா இது என்று ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனுஷனுக்கு கால் அடிபட்டிருக்கேன்னு நாங்கள் ஹெல்ப் பண்ண நினச்ச பாவத்துக்கு நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? கார்த்திக் சொல்லி முடிப்பதற்கு முன் அவனுடைய மூக்கிலேயே ஒரு குத்து விழுந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவுக்கு காலில் அடிபடவே கிடையாது, அப்படிங்கும்போது உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவையே இல்லையே. கார்த்திக்கிற்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒருவன் முரட்டுத்தனமாக கூறினான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் மட்டும் சப்போர்ட் பண்ணலனா இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்கவே முடியாது. முதலில் உதவி கேட்ட இளைஞன் கிண்டலாக சொன்னான். அதை கேட்டதும் கார்த்திக் மற்றும் கயல்விழியின் முகம் மாறியது. இப்படி ஒன்றை அவர்கள் கனவிலும் யோசிக்கவில்லை. சரி, உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, முதல்ல பணத்தை எடுங்க. போஸின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தவன் அதை லேசாக அழுத்த அவனுடைய முகம் பீதியில் உறைந்தது. வாழ்க்கையிலேயே முதன்முறையாக கார்த்திக்கும் போஸும் ஒரு நல்லது செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதுவும் இப்படி அவர்களுக்கே பேக்ஃபயர் ஆகும் என்று அவர்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. கயல்விழி பல்லை கடித்தாள். அவளுக்கு அவளை நினைத்தே கோபமாக வந்தது. இத்தனை நாள் தன்னை பெரிய புத்திசாலி என்று நினைத்திருந்தவள் இப்போதுதான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்று நினைத்து வருந்தினாள். சே, இன்னைக்கு எனக்கு என்னாச்சு? இந்த மாதிரி எத்தனை கேஸை நான் கேள்விப்பட்டிருப்பேன், அப்புறம் எப்படி இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? ஹரிஷ் அவ்வளோ சொல்லும் போதாவது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சிருக்கணும். உனக்கு அதுக்காகவே நல்லா வேணும் கயல். தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளுக்கு மனதே ஆறவில்லை. ஒரு ஏசிபியான தான் இவ்வளவு ஈஸியாக ஏமாந்திருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இதையெல்லாம் நினைத்தவளுக்கு கோபம் வர கையில் சொடக்கு போட்டு அந்த நபர்களை கூப்பிட்டாள். எங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். கையில் இருக்க கத்தியை போட்டுட்டு சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு நல்லது என்று கம்பீரமான குரலில் அதிகாரமாக சொன்னாள். ஓ மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா? ஐயோ, கேட்கும்போதே பயமாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, என் கை கால்லாம் நடுங்குது. சொல்லிக்கொண்டே ஒருவன் சத்தமாக சிரிக்க இன்னொருவன், இங்கே பாரு, நீ யாராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. யாராவது புதுசாக வர திருடனுங்க கிட்ட போய் சொல்லி பூச்சாண்டி காட்டு, எங்ககிட்ட வேண்டாம். எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் புதுசு இல்லை, போலீஸை பார்த்தும் பயமும் இல்லை என்று முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு கூறினான். அவள் நினைத்தால் அவர்கள் எல்லோரையும் அடித்து போட முடியும். ஆனால் அந்த பஸ்ஸுக்குள் இடம் சின்னதாக இருந்ததால் சண்டை போடுவதற்கு தோதாக இல்லை. இதனால் அவர்களுடைய ஆட்களுக்கே ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்தாள். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.